ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடினாலே தமிழ் நியூ இயர் அன்றைக்கி தான் எங்கள் ஊர் சைட்லலாம் அதை செய்வாங்க. இது ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பேனில் ஆயில், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு லைட்டாக நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அதில் வந்து மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாங்காவாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து இதில் வந்து ஒரு கல்லா மாங்காய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாங்காய் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதில் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் கிடச்சிது. காயாக இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோலோடு போட்டாலும் நல்லா தான் இருக்கும், தோல் இல்லாமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தோல் வேணுன்னா தோல் போட்டுக்கலாம், இல்லை தோல் வேணான்னா எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது நான் பழுத்த மாங்கான்றனால தண்ணி ஊற்றலை, அது அப்படியே வெந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா லைட்டாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. காய் மாங்காய் போட்டிங்கன்னா மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வெல்லம் போடணும். வெல்லம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட் செய்கிறதுனாலும் உப்பு போட்டிங்கன்னா தான் எடுத்து காமிக்கும். இடித்து வச்ச வெல்லத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறிட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். 2 புளிப்பான மாங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 அச்சு வெல்லம் மாதிரி போட்டால் தான் அந்த புளிப்பு ஸ்வீட்டு எல்லாமே நல்லா உங்களுக்கு எடுத்து காமிக்கும். ரொம்ப புளிப்பான மாங்காய் வரதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சதும் மாங்காயோடு சேர்ந்து வெல்லம், மாங்காய் எல்லாம் சேர்ந்து வேகணும். ரொம்பவும் மாங்காய் வெந்துடக்கூடாது. கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்த ஒரு மாதிரி கிரேவிமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.